ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில் ஃபிளக்ஸ் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஹவுஸ் நம்பர் 43ன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஷார்ட் ஃபிலிம் தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை தாங்க காட்டுறாங்க. இந்த வீடு கொஞ்சம் தனியாவே இருக்குங்க. இப்ப உள்ள பார்த்தோன்னா ஒரு பொண்ணு வீட்டை பெருக்கிட்டு இருக்கும்போது பெட்ல ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்குங்க. இப்படி அந்த பொண்ணு விளையாண்டுட்டே இருக்கும்போது இப்ப டிவில ஒரு நியூஸ் வருதுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜெயில இருந்து ஒரு குற்றவாளி தப்பிச்சிட்டான். அவன் யூபியிலும் பீகாரிலும் பார்த்தனா ஒரு வயசானவங்க கூட பார்க்க மாட்டான். அவங்கள கதற ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொன்னுடுவான். இவனுக்கு இதே வேலை. இவன் மேல நிறைய கொலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது அவனை கோர்ட்டு கூட்டு போற வழியில அவன் அங்கிருந்து தப்பிச்சிட்டான். அதனால போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுல யாராச்சும் முகம் தெரியாத ஆள் வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள விடாதீங்க, தனியா இருக்கிறவங்க வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இருங்க அப்படி சொல்லும்போது இதை கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோனி பயங்கரமா பயப்பட ஆரம்பிப்பாங்க. அவங்க இப்படி நியூஸ் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த நியூஸ்ல ஒண்ணு சொல்ல இதே டைம்க்கு அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு அந்த குற்றவாளி தாங்க காட்டுறாங்க. அவனை பார்த்தனா ஒரு இடத்துல ஏறி குதிச்சு பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. இவனை இப்படி காட்ட அங்க நியூஸ் வாசிக்கிறதும் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோனி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது திடீர்னு பார்த்தனா நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. வந்தவன் படிக்கட்டுல பொறுமையா இறங்கி வந்துட்டே இருக்கும் போது டமாலும் வழுக்கி விழுந்துருவாங்க. விழுந்த உடனே உள்ள இருந்த நம்ம ஹீரோனிக்கு ஒரே ஷாக்கு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓடி வந்து வெளியே வந்து பார்த்தா கீழே ஒருத்தன் விழுந்து கிடப்பாங்க. அவன் வேற யாரும் இல்ல, இவ்வளவு நேரமா நியூஸ்ல சொன்னாங்களே அந்த தீவிரவாதி வந்தாங்க. இப்ப எழுந்தவன் என்ன பண்ணனா டக்குன்னு கன் எடுத்து நம்ம ஹீரோனி முகத்துக்கு நேரம் நீட்டவும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படியே பயந்துட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணனா துப்பாக்கி நீட்டினவரையே ஒவ்வொரு ரூமா பார்ப்பாங்க. எல்லா ரூம்லயும் ஆள் இருக்காங்களா பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா, இந்த பொண்ணு யாரு அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இவ என்னோட சின்ன தங்கச்சி அப்படி சொல்லும் போது அப்படியா சரி உள்ள போயிட்டு டீ போட்டு வா அப்படின்னு அவன் மிரட்டும் போது நம்ம ஹீரோனிக்கு செம பயமாவே இருக்குங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பொறுமையா பயந்துட்டு என்ன பண்ணுனா கிச்சனுக்கு போவாங்க. அப்படி போகும்போது ஃப்ரிட்ஜ் மேல இவங்களோட போன் இருக்கிறத பார்த்துட்டு அந்த போனை எடுத்து போலீஸ்க்கு டயல் பண்ணும்போது அந்த காலே போகாதா. ஒரு 2 முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு போன் அங்கேயே வச்சுட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்காக டீ போடுவாங்க. இவங்க டீ போடும்போது செம பயந்துட்டு அழுதுட்டே இருப்பாங்களா. இப்ப டீ போட்டு எடுத்துட்டு இப்ப நேரா அவங்க கிட்ட வருவாங்க. வந்தவங்க அவனுக்கு கீழே குனிஞ்சு டீ கொடுக்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா அவங்களுடைய மேலழக பார்த்தோன்னு இவனுக்கு செம மூடாயிடுங்க. பத்தாதுக்கு இவன் வேற ஒரு கொலகாரன் வேறையா, இதுல வேற சைக்கோ வேற சொல்லியிருப்பாங்களா. இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா அந்த டீ வாங்கி அவளுடைய அந்த மேல அழகு பார்த்தான் இல்லையா, சோ அதுக்கு நடுவுல சுட சுட டீ ஊத்துன உடனே நம்ம ஹீரோனி வலி தாங்காம கத்துவாளா. உடனே கன் எடுத்து அவ தங்கச்சி தலையில வச்ச உடனே ஹீரோனி வாய் மூடிட்டு அழுவ ஆரம்பிப்பாங்க. உடனே இவனுக்கு அவ மேல ஒரு ஆசை வந்த உடனே அவளை கெடுக்கலான்னு போகும்போது பக்கத்துல அவ தங்கச்சி இருக்கிறத பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுவானா தான் கொண்டாந்த ஒரு துணி எடுத்து அந்த பொண்ணுக்கு கண்ணுல கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி ஒரு அறை விட்டுட்டு நேரா செவுத்து பக்கமா நிக்க வச்சு அவளுடைய பேண்ட்டை கழட்டிட்டு சும்மா பின்னாடி வேற லெவல பண்ணுவாங்க. அவளும் பாவங்க அழுவ ஆரம்பிப்பா. அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இவன் கன்னை வச்சு அவளை மிரட்டிட்டே இருப்பானா. இப்ப இவனும் அவளை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா வச்சு வேலை நல்லா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் பேண்ட் எடுத்து மாட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட பக்கத்துல உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே நம்ம ஹீரோனி என்ன பண்ணானா அழுதுகிட்டே இப்ப பொறுமையா அவன் பக்கத்துல வந்து உனக்கு தான் தேவையானது முடிஞ்சிச்சு இல்ல, இன்னும் ஏன் இங்க இருக்க, நீ கிளம்ப வேண்டியது தானே அப்படி சொல்லும் போது இவன் சைலண்டா இருப்பானா. உடனே இவன் என்ன பண்ணுவானா பக்கத்துல ஒரு பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த பெட்ஷீட் எடுத்து டப்புன்னு அவன் முகத்துல மூடி அவனை சாவடிக்க பாப்பாளா. உடனே இவன் என்ன பண்ணுவானா இழுத்து ஒரு அறை விட்டுட்டு உன்னை நான் வலுக்கட்டாயம் பண்ணாம சும்மா ஸ்மூத்தா பண்ணதை நினைச்சு ஏன்னா நீ சாஃப்டானவன்னு நினைச்சியா அப்படி சொல்லிட்டு இழுத்து ஒரு அறை விட்டுட்டு இப்ப சிகரெட்டை பார்த்த வச்சு அவ தொடையில சூடு வைப்பாங்க. உடனே அவ பயங்கரமா கத்தவும் பக்கத்துல இருந்த அந்த சின்ன பொண்ணும் பயப்பட ஆரம்பிக்குங்க. இப்ப இவன் என்ன சொல்லணும், உன்னை சாஃப்டா பண்ணதால என்னை இலக்காரமா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவளை வலுக்கட்டாயமா மேட்டர் பண்ணலான்னு பாப்பானா. திடீர்னு பார்த்தனா வெளியில ஒரு சவுண்டு கேட்குங்க. யாரோ பைக்ல வர மாதிரி. யாருன்னு பார்த்தனா வெளியில போலீஸ் தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரா இந்த தனியா இருக்கிற வீட்டுக்கு வந்து கதவு தொடுவாங்க. உடனே இவன் என்ன சொல்லனா வந்திருக்கிறது போலீஸா தான் நினைக்கிறேன், நீ என்னை பத்தி அங்க ஏதாச்சும் வளரணும்னு வச்சுக்கேன், உன் தங்கச்சி இப்படியே சுட்டு நான் கொன்னுடுவேன், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ, என்னை பத்தி ஏதாச்சும் நீ சொல்லிட்ட உன் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றது கேளு, உன்னை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என் தங்கச்சி மட்டும் நீ எதுவும் பண்ணாத அப்படி சொல்லும் போது உன் தங்கச்சி எல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், போயிட்டு நான் சொன்னதை மட்டும் செய் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு கட்டில் கடிக்க போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோனி அப்படியே தட்டு தடுமாடி ஏந்திருக்க பாப்பாளா. ஆனா இதே டைம்க்கு போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. உள்ள வந்த உடனே இவ இப்படி பேண்ட் இல்லாத பார்த்த உடனே அந்த போலீஸ்காரருக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குங்க. இப்ப அவளை மேலே கீழும் பார்த்துட்டு இப்ப அந்த இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு இவர் என்ன கேட்பாருன்னா எங்க அவன் அப்படி சொல்லி கேட்கும் போது இப்ப அவளும் தயங்கிட்டு யார கேக்குறீங்க அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனவன் இந்த இடத்த இப்படி
கேவலமா வச்சிருந்தவன் இப்ப அவன் எங்கன்னு சொல்லு அப்படி சொல்லும்போது அவ யோசிப்பாளா. உடனே பக்கத்துல இருந்த அந்த கான்ஸ்டபிள்ட்ட என்ன சொல்லுவாருன்னா, போயிட்டு அவளை முழுசா செக் பண்ணு, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படி சொல்லும்போது இப்ப இந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோனையே சுத்தி சுத்தி பாப்பாருங்க. பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, சார் இவளோட கை ஃபுல்லா சட்டை கிழிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இவளோட பின்பக்கமும் நல்லா கிழிச்சு வச்சிருக்காங்க, அப்படியே பார்த்தனா கழுத்துல பாத்தீங்கன்னா நல்லா போராண்டி கடிச்சு வேற வச்சிருக்கான் சார் அப்படி சொல்லும்போது இன்னும் நல்லா செக் பண்ணு அப்படி சொல்லும்போது அப்படியே அந்த கான்ஸ்டபிள் பொறுமையா கீழே பார்த்தனா அவளோட தொட ஃபுல்லா கழன்னு ஒட்டிட்டு இருக்குமா. அதை பார்த்த உடனே இப்ப அவர்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, சார் அவன் இஷ்டத்துக்கு விளாண்டுட்டு போயிருக்கான் சார் அப்படி சொல்லும்போது நல்லாவே தெரியுது அப்படின்னு இவன் சொல்லுவான். சரி உண்மை சொல்லு, இதெல்லாம் யார் பண்ணா, எங்க அவன் அப்படி சொல்லி கேட்கும்போது இது எல்லாமே பண்ணது என் பாய் ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லும்போது, ஓ உன் பாய் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணனா, ஏன்னா இவ்வளவு சீக்ரெட்லாம் கிடக்குது, சரி ஓகே உன் பாய் ஃப்ரெண்டோட நம்பர் சொல்லு அப்படி சொல்லும்போது இப்ப இவ்வளவு என்ன பண்ணோம்னா தயங்கிட்டே மொபைல் நம்பர் சொல்லுவாங்க. இப்படி அவன் மொபைல் நம்பர் சொல்லும்போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சரி அந்த நம்பருக்கு டயல் பண்ணு அப்படி சொல்லும்போது இந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவாருன்னா அந்த நம்பருக்கு டயல் பண்ணுவாருங்க. டயல் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருமா. உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, தன்னோட பாய் ஃப்ரெண்டோட நம்பரே இவ்வளவு தயக்கத்தோட சொல்ற, அப்போ இங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு, சரி ஓகே இப்ப நீ உண்மை சொல்றியா இல்ல நாங்க விசாரிக்கிற விதத்துல உன்னை விசாரிக்கவா அப்படி சொல்லும்போது இப்ப அவளும் முடிப்பாளா, சரி ஓகே உன்னை ஏன் இப்படி விசாரிக்கணும், முதல்ல நீ பேண்ட் எடுத்து மாட்டு அப்படி சொல்லும்போது இப்ப அந்த பேண்ட் எடுத்து கொடுக்க சொல்லுவானா, அந்த கான்ஸ்டபிளும் எடுத்து அந்த பேண்ட்டை கொடுக்கும்போது இப்ப அவ கையில வச்சுட்டு நிப்பாளா. உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, இங்க மாத்தினா எப்படி என் கூட உள்ளவான்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு எடுத்துட்டு பெட்ரூம்க்கு போயிடுவாங்க. பெட்ரூம்க்கு போயிட்டு அவளை தூக்கி அந்த கட்டில தள்ளிட்டு, என்ன உன்னை மாத்த சொன்னா மாத்த மாட்டியா, நானே மாத்தி விடணுமா அப்படி சொல்லி கேட்கும்போது இப்ப அவ அழுவுற மாதிரி இருக்குமா. உடனே இவன் என்ன சொல்லுவானா, நீ ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, நீ உண்மை சொன்னா சத்தியமா நான் உன்னை விட்டுருவேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் உனக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன், உன்னால வெளியே வர முடியாது அப்படி சொல்லும்போது உடனே இவர் என்ன சொல்லுவாருன்னா, அப்ப அவன் செஞ்சது உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு உனக்கு வெறியா இருக்கு, அதனாலதான் நீ அவனை காட்டி கொடுக்க மாட்டியா அப்படி சொல்லும்போது இல்ல சார் நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்ல இப்ப அவளை கட்டி பிடிக்கலான்னு போகும்போது திடீர்னு பார்த்தனா பக்கத்துல ஒரு பீரோ இருக்குமா. அந்த பீரோ கண்ணாடியில பார்த்தனா இந்த தீவிரவாதி கட்டிலுக்கு கீழே படுத்திருக்குது தெரியுங்க. பக்கத்துல குழந்தை இருக்கிறதும் அந்த போலீஸ்காரன் பாத்துருவான். பார்த்தவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கட்டில் மேல இருந்துட்டே கன் எடுத்து சுடுவாரா. சுட்டதுல அந்த தீவிரவாதி அங்கேயே செத்துருவாங்க. அவன் செத்த உடனே பக்கத்துல இருந்த குழந்தை அலறி அடிச்சுட்டு ஓடுங்க. அப்பதாங்க நம்ம ஹீரோனிக்கு உயிரே வரும். இப்ப அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, பாத்தியா ஒரே ஒரு புல்லட்ல உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்துட்டேன், இப்ப இதுக்கு கைமாறா நீ என்ன எனக்கு பண்ண போற சொல்லு, நான் சொல்றது நல்லா கேளு, இப்ப ஒரு பொண்ணு ஓடிச்சு இல்லையா, அதோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்ப இந்த தீவிரவாதிக்கு உனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை உள்ள தூக்கி வச்சுட்டா இந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாரு, இல்லனா இந்த பொண்ணை நானே கொண்டு போயிட்டு வெளிநாட்டுல வித்துருவேன், அப்ப எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படி சொல்லும்போது இப்ப அவளும் யோசிப்பாளா. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே இல்ல, நீ என்ன அனுசரிச்சு போனேன்னு வச்சுக்கேன், உன்னை நான் இந்த விஷயத்துல இருந்து நான் காப்பாத்துவேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு வேணா நான் டைம் தரேன், எவ்வளவு நிமிஷம் வேணா யோசிச்சுக்கோ அப்படி சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோனே அழுதுட்டு யோசிப்பாளா. யோசிச்சு என்ன பண்ணுவோம்னா, தான் போட வச்சிருந்த அந்த பேண்ட் இருக்கு இல்லையா, அதை தூக்கி அப்படியே கேமரா மேல போடும்போது உன்னோட ஷார்ட் பிலிமும் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு மேல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் ஒரு புது வெப் சீரிஸ்ல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இத்துடன் நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.